பலவிதமான உலக பிரகாரமான பல வெற்றிகளை கண்டிருக்கிறார். நீங்க கண்ட உலக பிரகாரமான வெற்றிக்கு நிச்சயமா பணம் கிடைச்சிருக்கும். 30 நாள் நிச்சயமா தொடர்ந்து வேலைக்கு போவதுனா உங்களுக்கு 1ஆம் தேதி 100% சேலரி. ஒருவேளை எவ்வளவு பிரயாசப்படுங்க அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் நீங்க பெற்றிருப்பீங்க. ரைட், ஓகே. பட் வாட் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் சைட்? நீங்க சொல்லலாம், நான் 4 வாரமும் சபைக்கு போயிட்டு வந்தேன், தசம பாகத்தை கொடுத்துட்டு வந்தேன், அல்லது அங்கே நடத்தப்பட்ட ஆராதனையில நான் ஒரு ஸ்பெஷலா என்னை எடுத்து பயன்படுத்தினேன். பட் வாட் அபவுட் த நெட் ரிசல்ட்? வாட் யூ ஹவ் ஒர்க்ட்? அதெல்லாம் தேவனுக்கு என்று பணி செய்தீர்களே, அவைகளில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியின் அளவு என்ன? 30 நாள் உலக பிரகாரமான வேலை, 1ஆம் தேதி 100% சேலரி. அதேதான் சபையில நான் செய்தேன். இந்த மாசம் எனக்கு ஆசீர்வாதமே வரலையே. கரெக்டா போன ஆலயத்துக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் மிக விசேஷமாக நடத்துகிறார். அருமையான தேவச்சரமே, the mind is not a vessel. நம்முடைய சிந்தை என்பது ஒரு சாதாரண பாத்திரமாக அல்ல. நம்மை அழைத்தவர் நம்மை நடத்துவதற்கு ஏதுவான சிந்தைய அவர் ஒரு தூண்டுதலின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறார். Where there is will, there is way. ஒரு மனிதனுக்குள்ளாக அவனுடைய நினைவு மண்டல பகுதியிலே அவன் புதுமைகளை ஆராய வேண்டும் என்கிற சிந்தை இருக்கிற பொழுது தேவன் புதுமைகளை நமக்கு காண்பிக்கிறார். As so, when Jesus was living at the first century, 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்து இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே வாழ்ந்த யூதர்கள் நியாயப்பிரமாணிகளாக, நியாயப்பிரமாணத்தை அறிந்த வேத விற்பனர்களின் பாத்திரங்களாய் சொல்லப்படுகிற பரிசேயர்களாக, சதுசேயர்களாக பலர் வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கை என்பது a light with a focus is very important. இந்த 3 லைட் இந்த டயஸ் நேராக எரிந்து கொண்டிருக்க. ஒருவேளை அது வேற திசையில் இருந்தா இந்த வெளிச்சம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை துல்லியமாக வெளிப்படுத்தும். So the light is being focused upon the stage while to get the realistic image from the stage. ஒரு உண்மையான ஒரு சின்ன அசைவு கூட பதிவு செய்யக்கூடிய நம்முடைய கண்களுக்கு this makes and meditated image to our eyes. இது தியானிக்கப்பட்ட ஒரு கண்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு பார்வை கூட ஒரு ஆர்டினரி ஒரு மனுஷன் நிக்கிறான்னு சொல்வது காட்டிலும் அவன் ஒரு 6 அடி மனுஷன் அங்க நிக்கிறான், அவன் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறான், இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோபிஸ்டிகேட்டட் ஒரு நுண்ணியமாய் கிரியை செய்யக்கூடிய கிரியைகளை தான் இந்த சரீரம் முழுவதும் ஆண்டவர் ஜெனரேட்டர்ஸ்களாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்படியாக கிறிஸ்து இயேசு, it was the feast of tabernacle. அது ஒரு கூடார பண்டிகை ஒரு காலங்களாய் இருந்தபடினால் பல யூதர்கள் கூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலை. God never wastes his time. அவருடைய நேரத்தை கிறிஸ்து இயேசு ஒருபோதும் அதை பாழாக விடுவதில்லை. Every fraction of second God wants to impose his aim. அவருக்குள் இருக்கிற நோக்கங்களை அப்படின்னு சொல்லுகிற அந்த செகண்ட்ல ஃபிராக்ஷனை கூட கிறிஸ்து இயேசு வேஸ்ட் பண்ணவில்லை. ஆகையினால் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது பலவிதமான யூதர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கடந்து போனார்கள். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு ஒலிவமலைக்கு போனார். எதுக்காக ஒலிவமலை? அவர் பல நாள்
பிரசங்கித்தாரு. பிரசங்கித்தவர் வரக்கூடிய நெக்ஸ்ட் டே என்ன செய்ய வேண்டும் என்பதை the Lord Jesus wants to know the determination from the Father. தீர்மானத்தின் விவரத்தை பிதாவாகிய தேவன் எதை உரைக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளுவதற்காக ஒலிவமலைக்கு போறாரு. ஒலிவமலைக்கு முதலாவது தூக்கத்துக்கு போகல, அவர் போனது டு மெடிடேட் வாட் அபவுட் டுமாரோ. அருமையான தேவஜனமே, நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். நாளை தினம் அதனை குறித்து கவலைப்படும் வேதம் சொல்லுகிறது. கிரைஸ்ட் இயேசு, ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் யாராக இருக்கிறார்? தோராவாக. ஆதியாகமம் முதல் உபாகமத்தினுடைய கடைசி வார்த்தை வரையிலாக கிரைஸ்ட் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தோரா அல்லது பென்டாட்யூக் அல்லது 5 ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் வரைக்கும் it is Jesus. All the Pentateuch books is Jesus. All the Torah is Jesus. All the words is Jesus. கிறிஸ்து இயேசு ஒலிவமலையிலே now he is meditating what to be delivered for the next day. அவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் 12வது வசனத்திலே 8:12 எதை சொல்லுகிறார்? ஆகையால் நான் ஒளியாயிருக்கிறேன். வாசிக்க கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். உண்மையான தேவச்சனமே, all the people who have been assembled in the front of the temple, ஆலயத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறவர்கள், திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டம் ஒரு பெண்மணிய துரத்தி கொண்டு வருகிறது. அந்த மக்களுக்கு எதையோ சொல்லிட்டு இந்த 12வது வசனத்தை சொல்லுகிறார். நாம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரசங்கங்கள் அந்த 1வது வசனத்தில் இருந்து நாம் 9வது வசனம் வரையிலாக நாம் தியானித்தோம். Today in a different angle. அந்த ஜீவ ஒளி நான் அறிந்து கொண்டாதான் நான் அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். I have to know about my boss, then I can do a better job. Who my boss likes it. நான் என்னுடைய முதலாளியை குறித்து நான் அதிகமாய் அறிந்திருந்தாதான் அவருக்கு ஏற்ற வேலைகளை செய்து அவருக்கு ஒரு நல்ல பாத்திரமாக நாம் இருக்க முடியும். அருமையான தேவச்சனமே, now God wants to teach 2 வசனங்களை கொண்டு, நாம் கடந்த வாரத்தை ஒரு வசனத்தை தான் தியானித்தது, 9வது வசனம். இன்னைக்கு 10வது 11வது வசனத்தை வாசித்து அவர் ஜீவ ஒளியை குறித்து எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளவு இருக்கு பைபிள்ல விஷயங்கள். But the Torah himself is teaching what is the theological parts. இறையியலுக்கு உண்டான, தெய்வீகத்துக்கு, டிவைனிட்டிக்கு உண்டான வார்த்தைகளை the Torah himself is coming and teaching us. அருமையான காலை வேளை, there is going to be a special interaction with the word of the God and with an individual. ஒரு தனி மனிதனுக்கும் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கும் ஒரு இன்டராக்ஷன்ஸ் நமக்குள்ள மன ரீதியாக, ஆத்ம ரீதியாக, by emotions, இப்படி பல கோணங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு நமக்கு பேச போகிறார். இந்த உலகம் முழுவதுமாக தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்கள், what is called as ungodly soul ties, தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்கள். நமக்கு பல பந்தங்கள் இருக்கு, நேசம் இருக்கு, அன்பு இருக்கு, கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு, மகள் இருக்கிறார், மகன் இருக்கிறார், பேரன் பேத்தி, பல விதமான ஆத்ம பந்தங்கள். But there is one class called as the ungodly soul ties. தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்களினாலே பிணைக்கப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள்
அது தேவனோடு கூட உறவு கொள்ள முடியவில்லை. அண்ட் அன்காட்லி கவனன்ஸ், நம்மளை அறியாம பலவிதமான கோட்பாடுகள் உடன்படிக்கைகளினாலே நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நமக்கு நல்ல உடன்படிக்கைகளை குறித்து நமக்கு தெரியவில்லை. ஒரு நெகட்டிவ் அறிந்து கொண்டாதான் பாசிட்டிவனுடைய பவர் தெரியும். வெறும் பாசிட்டிவே அறிந்து கொண்டு வந்தோம்னா ஒரு பையனுக்கு பசியே எடுக்காது. நல்லா எப்போ பார்த்தாலும் அவருக்கு நொறுக்கு தீனி சப்ளை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் சாப்பிடுவாரா? சாப்பாடும் போது என்ன கேட்பாரு? ஏதாவது நொறுக்கு தீனி. மனிதனுடைய வாழ்வு அப்படி அல்ல. நமக்குள்ளாக அறியப்பட வேண்டிய அறிந்து கொள்ளுகிற பசி நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு thirst இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு இனர்ஷியா, இன்ஜினியரிங்ல இனர்ஷியான்னு சொல்லுவாங்க, இன்பான் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே, இந்த 10-11வது வசனம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அது நமக்கு கற்றுக். இந்த குறிப்பிட்ட காரியத்துல கிறிஸ்து உள்ள இருக்கிறார். கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்ம அவரை எங்க வேணாலும் இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 10-11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். What is the key nature word within these two scripture words? இந்த இரண்டு வேத வார்த்தைகள் வாக்கியத்திலே முக்கிய கருத்தாக கிரைஸ்ட் எதையோ ஃபோக்கஸ் பண்றார். அவரை தப்பிக்க வச்சுட்டார், பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யறாரு, காப்பாற்றினார், பலப்படுத்துகிறார், அவளை ஸ்டேபிளா மாற்றுகிறார். அவருடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படாமல் இருப்பதற்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரெண்டு வேத வசனத்தின் மூலமாக அவருடைய ஸ்டெபிலிட்டி லைஃப், அவருடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு புதுமையை கற்றுக் கொடுக்கிறார். எதிலிருந்து புதுமை, எதிலிருந்து வெற்றி, எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை, from what she can feel the liberty of the life, எதிலிருந்து மகத்துவமான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை Christ is focusing something. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்விலே பாவமற்றவர்களாக நாம் இருக்கலாம். பட் பாவத்தை குறித்து விமர்சிப்பவர்களாக, அதோ போறான் பாடுறா, தோ வந்துட்டு இருக்கிறா பாடுறா, அவன் தான் பிரதர், தோ இந்த பையன் தான் என் சைட்ல நிக்கிறான் பாருங்க, பின்னாடி நிக்கிறான் பாருங்க, நான் பேசுறேன் பாருங்க, அவன் தான். இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. அருமையான தேவச்சனமே, be careful to make an image yourself towards the people. நீயே உன்னை மற்றவர்களுக்கு ஒரு இமேஜா வெளியே காட்டுகிறாயே, அந்த இமேஜை குறித்து be careful. எத்தனை பேருக்கு உள்ளது? உன்னை குறித்து நீ ஒரு இமேஜா வெளியே காமிக்கிற. ஒருவேளை நல்லா பேசக்கூடிய நல்லா பேச்சின் மூலமா உன்னை வெளிப்படுத்துவேன், நல்ல பாடல் பாடணும்னா பாடல் மூலமா உன்னை வெளிப்படுத்துவேன், நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம்னா ட்ரெஸ் மூலமா வெளிப்படுத்துவேன், அழகா இருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா உன்னை வெளிப்படுத்துவேன். நல்ல வீராதி வீர சூராதி சூரனா ஒரு 15 பேர் இருக்கும்போது ஒரு தாவி அப்படி குதிச்சு பார்த்தோன்னே குதிக்க முடியல, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது குதிக்கிறதுல அவரு வல்லமை படைத்தவர், அதனால அவர் அப்படி குதிச்சு வந்தார். ஒரு ஸ்பீடா ஓடி ஒரு ட்ரெயின்ல மோஷன் ஏறத பாத்திருக்கீங்களா? ட்ரெயின் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் அந்த இறக்க வரும், அந்த முனையில போய் அப்படியே இருப்பார். அங்க இருக்கிறது பாருங்க, என்ன அழகா கை வச்சார்.
காரணம் தப்பிருந்தா என்ன ஆயிருக்கும்? அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையை கூட இப்ப நான் சொன்ன காரியங்களுக்கு தான் நம்ம அதிக அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம். But Christ want to teach the divine nature to the people. ஒலிவமலைக்கு போனவர் he meditated many things. பிதாவாகிய தேவன் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் இந்த 2 வசனங்கள் மூலமாக ஒரே ஒரு ஃபோக்கஸ் இந்த இடத்துல கொண்டு வர. இந்த ஃபோக்கஸ் அது பேர் என்ன சொல்லிருக்கு? அந்த கடைசி வசனத்துல 11வது வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்லுது? நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய். அருமையான தேவச்சனமே, இது அந்த சகோதரிக்கு மாத்திரம் சொல்லப்பட்டதில்லை, எனக்கும் உனக்கும் சொல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு கற்றுக் கொடுத்த உபதேசங்கள், அதிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அதிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு செயல்படுத்துகிற போதே தன்னுடைய இமேஜ், அப்படி என்றால் by his character and by his attitude நால ஆதாமை உருவாக்குறாரு. தோல்வியுற்றான் ஆதாம். பின்பு ஆபிரகாம் காலங்களிலே தேவன் ஆபிரகாமை விசேஷமா தேர்ந்தெடுக்கிறாரு. காலங்கள் மாறுகிறது. எரேமியா காலங்கள், எசேக்கியா காலங்கள் எல்லாம் விக்கிரக காலம். தேவனுக்கு விரோதமான ஆத்ம பந்தங்களும் உடன்படிக்கைகளும் நிறைந்திருக்கிற காலங்கள். காலம் செல்லுகிறது. மல்கியாவுடன் நிற்கிறார் ஆண்டவர். There was no prophecy. 400 ஆண்டுகள் அமைதி. No expressions from the God. No teachings from the God. 400 ஆண்டுகள் அமைதி. At the year of the first century. இவைகளெல்லாம் கற்றுக் கொடுத்த தேவன் மோசே மூலமாக, பல தீர்க்கதரிசிகள் மூலமாக கற்றுக் கொடுத்த தேவன் இப்போ தேவனே கற்றுக் கொடுக்கிறார். இப்போ தோரா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ போ, இனி பாவம் செய். அருமையான தேவச்சனமே, இங்கே பாவத்தை குறித்து நாம் கிரீக்க பதத்துல ஹமர்ஷியா என்று சொல்லுவார்கள். What are the different meanings of hamartia? Different. அது அர்த்தங்கள் என்ன? ஒன்று, to miss the mark. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காகவே நான் ஓடுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், not to miss the mark but to capture the mark. அதை பிடிப்பதற்காகவே நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பலவிதமான உலக பிரகாரமான பல வெற்றிகளை கண்டிருக்கிறார். நீங்க கண்ட உலக பிரகாரமான வெற்றிக்கு நிச்சயமா பணம் கிடைச்சிருக்கும். 30 நாள் நிச்சயமா தொடர்ந்து வேலைக்கு போயதுன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி 100% சேலரி. ஒருவேளை எவ்வளவு பிரயாசப்படுங்க, அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் நீங்க பெற்றிருப்பீங்க. ரைட், ஓகே. பட் வாட் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் சைட்? நீங்க சொல்லலாம், நான் 4 வாரமும் சபைக்கு போயிட்டு வந்தேன், தசமபாகத்தை கொடுத்துட்டு வந்தேன், அல்லது அங்கே நடத்தப்பட்ட ஆராதனையில நான் ஒரு ஸ்பெஷலா என்னை எடுத்து பயன்படுத்தினார். பட் வாட் அபவுட் த நெட் ரிசல்ட்? வாட் யூ ஹேவ் வொர்க்ட் ஃபார் தி லார்ட்? தேவனுக்கு என்று பணி செய்தீர்களே, அவைகளில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியின் அளவு என்ன? 30 நாள் உலக பிரகாரமான வேலை, 1ஆம் தேதி 100% சேலரி. அதேதான் சபையில நான் செய்த. இந்த மாசம் எனக்கு ஆசீர்வாதமே வரலையே. கரெக்டா போன ஆலயத்துக்கு, வெரி டைம்லி, குட் பிரேயர் இருந்து முடிச்சுட்டு தான் வந்தேன். ஒரு வாரத்துல 1 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணல. பட் வாட் அபவுட் யுவர் பெர்சன்டேஜ்? உங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்குது? உண்மையான தேவச்சனமே, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சபைக்கு போயிருந்திருப்பீர்களா? இத்தனை ஆண்டுகள் தேவனோடு கூட உங்களுடைய உறவு ஸ்பெஷலா இருந்திருக்குமானால்
அட்லீஸ்ட் ஒரு 90ஆவது எடுத்திருக்கணுமே. ஏன் இது கூட கிடைக்கல? ஏன் குறைச்சு பார்ப்போம், ஒரு 50% ஏன் கிடைக்கல? அருமையான தேவச்சனமே, தேவன் நடத்தப்படுகிற வழிகளிலே கடந்து வந்தீர்களா? 1000 பேர் போகிற அதே பாதையில் தான் நீங்களும் திருச்சபைக்கு போறீங்க. 1,00,000 பேர் எந்த நோக்கத்தோடு போறோமோ அந்த நோக்கத்தில் தான் நீங்களும் போறீங்க. ஆனால் is there anyone, I want to know the purpose. இந்த 100 நீங்க அறிந்து கொண்டு திருச்சபைக்கு போனீங்களா? தேவனுடைய சித்தம், திட்டம், தீர்மானம், the will of the God, the plan of the God, the determination of the God அறிந்து 100% அறிந்து நீங்க சபைக்கு போனீங்களா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாஸ் எதை எதிர்பார்க்கிறோம் அந்த பணியை செய்கிற பொழுதுதான் நாம் பாராட்டுகிறோம், அதற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். Christ is so particular. நியாயப்பிரமாணிகள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். தேவனுடைய சட்ட திட்டத்தை 613 பிரமாணங்களை what is to what should not be done 248 பிரமாணங்கள் செய்யக்கூடியவைகளை அறிந்திருந்தார்கள், 365 செய்யக்கூடாதவைகளை அறிந்திருந்தார்கள். But the purpose, அறிந்த அந்த பர்பஸின் படி செய்தார்களா? அருமையான தேவச்சனமே, நீ அறிந்திருப்பது கொஸ்டின். What is your reaction? அறிந்திருப்பதை குறித்து செயல்பாடுகள் என்ன? What about the focuses of every command? அருமையான தேவச்சனமே, அதைத்தான் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். To miss the mark, எதை ஆராதிக்கப்பட வேண்டுமோ, உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல, but to the subject of the scripture. உலகம் சொல்லுகிற பிரகாரம் அல்ல, வேதத்தின்படியாக. நான் எல்லாரையும் சொல்வேன் அடிக்கடி, இந்த வேத ஞானத்தை நீங்க நிறைய பேர் பெற்றிருப்பீங்க, ஆனால் இது தேவ ஞானமாக உனக்குள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் உள்ள. விளங்குதுங்களா? இதை படிச்சிருப்பீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். எல்லாம் வாசிப்பீங்க. எந்த தண்ணீர் கண்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் கூட? அவர் கோலும் தெரியும் என்று தேற்றும் என்று சொல்லுகிற ஏதாவது வாழ்க்கையில் தேற்றப்பட்டது உண்டா? இஸ் தேர் எனி டெஸ்டிமோனி? தேவனுக்காய் சொல்லப்படுகிற விசேஷித்த சாட்சிகள், அவர் கோலும் அந்த தடியும் என்று தேற்றும் என்று சொல்லுகிற சாட்சி இருக்கிறதா? We are missing the mark. நாம் தேவனுடைய ஃபோக்கஸை we never follow or never realize. அதை குறித்து தொடர்ந்து செல்லுவதும் இல்லை, அதை குறித்து ஆராய்வதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். பட் 100 நாட்கள் வேலை செய்தால் 100 நாட்களுடைய சம்பளம் உலகம் கொடுத்து விடுகிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் உலகம், it is totally or entirely a different, முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம பரமண்டலத்தில் ஜெபத்தில் சொல்றோம், பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படும். It is only a no reaction. அது நமக்குள்ள அது கிரியை செய்யவில்லை. அருமையான தேவஜனமே, not only that, because we miss the mark, உள்ள வரக்கூடிய குறைபாடு, அது ஒரு மகிமையான தேவனுக்கு ராஜ்யத்தை சேர்ப்பதற்கு பதிலாக நம்மையே ஒரு மிஸ்டேக் செய்கிற பாத்திரமாக மாற்றிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, it becomes as a sin. It becomes as an offense towards the word of the Lord. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிற அனுபவங்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்றார். அருமையான தேவச்சனமே, why, how it is being realistic or negative within us? அது எப்படி இந்த வேத வார்த்தை உண்மையா இல்ல, அது பொய்த்துவமாக அது நமக்குள்ள அந்த பொய்யை ஒரு ரியாலிட்டியா நம்ம வெளியே காமிச்சோம். why a hero or a heroine நம்மள சொல்றாரு,
அன்பான மகனே மகளே உங்களை சொல்றாரு. So consumed with pride in her own beauty that she falls willingly into the trap set by the evil witch. நமக்குள் எது உனக்குள்ள பிரதானமா பிரமாதமா உனக்குள்ள இருக்கிறதோ அது நம்மள அறியாம பிரைடா மாறும். இந்த ஹமஷியா நமக்குள்ள எப்படி ஒர்க் பண்றதுன்னா, நீ எதுல சிறந்து இருக்கிறியோ, அழகா இருந்தா அதுதான் உனக்கு ஈவில் ட்ராப்னஸ். நல்ல துணிமணி போடுற ஒரு ஸ்லாக்கியமான இருக்கு, அந்த துணிமணியை போட்டு நீ ஒரு பிரமாதமா நீ வெளியே நிற்ப. ஒருவேளை நல்லா பேச தெரியும், பேசுறதை கொண்டு நீ வெளியே நிற்ப. நல்ல ஒரு பைக் ஓட்டுறதை குறித்து நீ வெளியே நிற்ப. நீ எதை போக்கஸ் பண்றியோ, எதுல நீ இருக்கிறியோ அதை தான் பிடிக்கிறான். In her own beauty that she or he falls willingly. அவன் அறியாம அதுல போய் விழுந்துடும். இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டியில் விழுந்துருக்காங்க. நீங்க எதுல கில்லேடி நினைக்கிறீங்களோ அதுல விழுந்து கிடக்க. நீங்க விடல. The trap set by the evil witch. அசுத்த கிரியைகள் உங்களை அதுல போட்டு இழுத்து லகான் போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்றார் அந்த ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவளை இந்த பாவம் சொல்லல, அந்த விதமான பாவம் என்று சொல்லவில்லை. From her generations அவளுக்குள் இறங்கி வந்திருக்கிற கட்டுகள், பல காலங்கள், யுகங்கள், தலைமுறைகளாக அவளுடைய மாம்ச ஜீன், அந்த ஜீனை கொண்டு அவ என்ன பாவம் செய்தாலும், God doesn't define about what type of sin she performed. அவள் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தால் என்பதை தேவன் விளக்கவில்லை. It was a common word towards her. எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யாரை கவர் பண்ணி விபச்சாரத்துக்கு கூப்பிட்டா, வேதம் சொல்லுகிறது அது வேசித்தனமாக இருக்கலாம், விபச்சாரங்களா இருக்கலாம், அசுத்தங்களாக இருக்கலாம், காம விகாரத்தின் கட்டுகளாக இருக்கலாம். God did design about anything. அவர் எதை குறித்து அவங்க ஆராய்ந்து சொல்லல. ஆனா there was a pride with her. அது எந்த விதங்கள் அந்த பிரைட் இருந்தோ அந்த பிரைடே தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் அதை சொல்லுகிறது. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே பிடிக்கப்படுவான், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. What is that? அதுதான் the trap set by the evil witch. ஆண்டவர் சொன்னார், எரேமியா 17:5-6 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் மாம்சத்தை புயகுலமாக்கிக் கொண்டு, அவன் அறிவு, ஆற்றல், தெரிஞ்சதெல்லாம் கொண்டு அவன் காரியத்தில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகி இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டான். அவன் கரளையாய் போன ஒரு நிலத்தை போல, மரத்தை போல இருப்பான். இங்கே the prideful woman, ஆண்டவர் பல வித்தியாசங்களை அவளை கொண்டு டீச் பண்றார். ஒரு டீச்சிங் நம்ம போன வார்த்தையோட முடிஞ்சு போச்சு. யாருக்கு அந்த டீச்சிங் போச்சு? கல்லெறிய வந்தவங்க. இந்த அம்மாவுக்கும் டீச் பண்றாரு, இப்ப நமக்கும் டீச் பண்றாரு. இங்கே இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்க்கிறாரு. யார் இருக்கிறா? வேற யாரும் இல்லாததுக்கு காரணம், அந்த ஆலயத்துக்கு முன்பாக அந்த நடைபாதைகள் டர்ட், ரொம்ப டர்ட். நடந்த அந்த பாதைகள் எப்படி இருக்கும்? அழுக்கா. அழுக்கு கீழே பெண்ணருக்கு மண் இருக்கு. அதுல எழுத துவங்கினாரு, உங்களை பாவம் செய்யாதவர்கள் யாரோ கல்லடிங்க சொல்றாரு. எல்லாரும் தெரியும். நம்ம அந்த 2 வாரமா அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து, அடுத்தது ஸ்திரீயை ஒருவரும் குற்றம் சாட்டினார்களா?
யாரும் குற்றம் சாட்டல. ஏன்? அவங்களுக்குள்ள பாவம் இருந்தது, மனசாட்சி குத்தப்பட்டு. கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜீசஸ் இதை கற்றுக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்நாக்கிளுக்கு வந்தவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அடிக்க வந்த கூட்டம் பாவம் செய்தது, அப்படிதானே? பாவம் செய்தவங்களா இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கிற கூட்டம் இவங்களாவது கல்லெடுத்து அடிச்சிருக்கலாமே. இப்ப இவங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நாங்களும் இப்ப குற்றம் செய்யாத நபர் யாராவது அங்க இருந்தார்களா? லைட் அடிச்சு டைட்டானிக்ல பாக்குற மாதிரி யாராவது இஸ் தேர் எனிவன் அலைவ்? டைட்டானிக் படம் யார் யார் பார்க்கல? யார் யார் டைட்டானிக் பார்க்கல சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துட்டீங்க. அந்த டைட்டானிக் கப்பல் உடைஞ்ச உடனே நைட்ல ஐயா நீங்க பாத்தீங்களா? லைட் அடிச்சுட்டு வருவாங்க. இஸ் தேர் எனிவன் அலைவ்? ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்க? கத்தி பாக்குறாங்க, சவுண்ட் கொடுத்து பாக்குறாங்க, சவுண்ட் கேட்கல. என்ன பண்றாரு அவங்க ஆளு? ஒரு கையை பிடிச்சிட்டு வாயில ஒரு விசில் எடுத்து இந்த அம்மா என்ன செய்யுது? என்ன சொல்றது? ஐ அம் அலைவ் ஹியர், நான் உயிரோடு இருக்கிறேன். இம்மீடியட்டா காப்பாற்றுகிற கப்பல் வந்து என்ன செய்யுது? அவர்களை சேம் ப்ராசஸ். யாராவது பாவம் செய்யாதவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்களா? வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் செய்யாதவர் இருக்கிறார். யார் இருக்கிறா பாவம் செய்யாதவரங்க? ஜீசஸ் இருக்கிறார். அவர் கல்லெடுத்து அடிச்சிருக்கலாம். அவளை பவர் இருக்கு அவருக்கு அடிக்கிறதுக்கு? இருக்குதா? இருக்குது. அங்க இருக்கிற ஒரே நபர் பாவம் செய்யாத நபர் ஜீசஸ். பட் அவர் கல்லெடுத்து அடி. இப்ப டீச்சிங் அதுதான். இன்னைக்கு டீச்சிங் அதுதான். அடிக்க வேண்டிய நபர் அடிக்க முடியாத நபர் எல்லாம் ரெடியா. To miss the mark. Two types of missing the mark. One type, Jesus அடிச்சிருக்கலாம் கல்லால அவளை, அப்பவே நீதியை நிலைநாட்டிருக்கலாம். பாருங்க, I am the person, the divine person, without any sin in it. சொல்லிருக்கலாமா? அவரு அடிச்சிருக்கலாமா? உரிமை இருக்கா அவருக்கு? நியாயம் தானே? ஆனா நியாயமே இல்லாத ஒரு திரள் கூட்டம் அவனை அடிக்கிறதுக்கு அவங்க they missed the mark. அவங்க பாவத்தோட வந்து தப்புதான். ஆனா இவர் ஏன் அடிக்க? சத்தியத்தை நிலைநாட்டியிருக்கிற கிரைஸ்ட். இந்த வசனம் தப்பு. எல்லாரும் மார்க்கர் கையில வச்சிருக்கீங்களா? மார்க்கர் இருக்குதா எல்லார்கிட்டயும்? மார்க்கர் இருக்கா இல்லையா? பைபிள் வச்சிருக்கீங்க, மார்க்கர் வச்சிருக்கீங்களா? தர எல்லாரும் அழிச்சிருந்தீங்களா அந்த வசனத்தை? அவர் சொன்னாரு, அவங்க எல்லாரும் ஐயோ நாங்க பாவம் செய்தாலும் நாங்க அடிக்க. ஜீசஸ் எவ்வளவு பெர்ஃபெக்டா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. கல்லடிக்க வந்தவனும் திரும்பி போயிட்டான். ஜெபாலயத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் இல்ல, அவங்களுக்கு பேசாம இருக்கிறாங்க. அவங்க நியூட்ரல் பாயிண்ட். அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு கேஸ் சொல்லியிருக்கோம், வச்சார குடிச்ச ஸ்திரியை அடிக்க வேண்டியதான்னு பின்னாடி உட்கார்ந்தவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஆனா இயேசு அப்படி சொன்ன உடனே அவனுக்கு போயிட்டானுங்க, இவனுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. இவன் சன்மா இருக்கா, அவன்லாம் இப்ப துன்மா இருக்க. சன்மா இருக்க எப்படி? கல்ல எடுக்கல, ஆனா உள்ள மனசுல நினைச்சிருப்பான் அடிக்குவான். ஆனா எண்ணத்துல அவங்களுக்குள்ள பாவம் இருந்தது. அவங்களுக்குள்ளே. But there was one divine person,
ஜீசஸ் கிரைஸ்ட் அவரு இப்ப அடிக்கலை. வசனமே பயங்கரமா புரிச்சு. நிச்சயமா இந்த வசனத்தை தெரியாம யோவான் அதை எழுதியிருக்கிறார். அப்படியா? தப்பா எழுதியிருக்கிறாரா, தெரியாம எழுதியிருக்கிறாரா, இல்ல ஏதோ ஒரு சத்தியத்தை உள்ள வச்சு எழுதியிருக்கிறாரா? எதை நீங்க ஆராயிறீங்க? நீங்க எதை விரும்புறீங்க? இந்த மூணுல ஏதோ சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை நம்ம அறிய விரும்புனீங்கன்னா நீங்க விரும்பும் போதே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சு. இப்ப நம்ம சத்தியத்தை முடிக்கும் போது நீங்க 100 எத்தனை பேர் மார்க் வாங்க விரும்புறீங்க? கர்த்தர் நம்மளோட மறுரூபம். This is how we have to analyze the scripture. இத மாதிரி தான் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஸ்திரீயை கேட்கிறாரு, எப்பா யாரு இல்லையா? அவர் எழுதின வரைக்கும் ஒரு தாட்டில இருக்கிறார். இந்த அம்மாவோட ஸ்திரீயை கேட்கிற யாருமே இல்லையா? இல்ல அவங்க வேதத்தை தெரிஞ்சவங்களாச்சே, ஒருவர் கூட இல்லையா? அவருக்கு ஒரே ஆச்சரியம், சர்ப்ரைஸ். இவன் வாயால சொல்ல வேண்டும், என்னமா ஒரு பேருமே இல்லையா? இவன் சொல்றா, யாரும் இல்லை, எல்லாரும். ஜீசஸ் கேட்டாரு, யாராவது பாவம் இல்லாதவங்க இந்த அம்மாவை அடிக்கிறாங்க. இவர் கேட்ட கேள்விகளுக்கு தான் இந்த அம்மா பதில் சொல்றாங்க. ஐயா யாருமே no one. God wants to make the woman to realize something. அவ வாலண்டியர் பண்ணல. ஆண்டவரே நானும் பாவம் செய்வன் தான், அவங்க என்ன அடிக்க வந்தது நியாயம்தான், என்ன விபச்சாரி புடிச்சு வந்தாங்க, நான் விபச்சாரக்காரனே. அப்ப இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ பாவியா? கேட்ட கேள்விக்கு பதில சொன்னா, காரணம் அவர் என்னை இன்னும் அனுப்பல. என்ன இன்னும் அவரு உங்களை ஒரு ஆள் அனுப்பிட்டாரா? உங்களை ஆண்டவர் அனுப்பிட்டாரா? நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்னு உங்களை என்னை அனுப்பிட்டாரா? அடுத்த வாரத்துக்கு சபைக்கு வரமா நம்ம? ஏன் இன்னும் கற்று இங்க ஸ்திரிய கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை God wants to உள்ள ஃபில் பண்ண நினைக்கிறேன். அதனால நான் கேள்வி கேட்கிறாரு, அம்மா எல்லாம் போயிட்டாங்க. ஒரு இன்ட்ராகேஷன், அவளை சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வர, அவளை பேச வைக்கிறார். இன்ட்ராகேஷன்ல அவருக்குள்ள இருந்த தாகத்தை அந்த பெண்ணுக்குள்ள அனுப்புறாரு. நீ இப்படிதான் வாழ்ந்திருக்க வேண்டும், ஆனால் you have been trapped the evil and by the which have been set unto you. எது? the consumed with pride. உனக்குள் வளர்கிற பொழுதே ஓ அழகு, உன் பியூட்டி, நான் சொல்ற பியூட்டி வந்து இந்த முக அழகு இல்ல, ஆவிக்குரிய அழகு. நீங்கள் நான் எங்க வந்திருக்கோம்? சபைக்கு வந்திருக்கோம். நமக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள ஒரு அழகு இருக்கு. நமக்குள்ள ஆவிக்குரிய அழகு நமக்குள்ள இருக்கு. அது உலகத்தானுக்கு இல்ல. உனக்கு 2 வசனமாவது தெரியும். அட்லீஸ்ட் சங்கீதம் 91 எப்பமாவது படிச்சிருப்பேன். அட்லீஸ்ட் சங்கீதம் 23 எப்பமாவது படிச்சிருப்பேன். அல்லது என்னைக்காவது 128 சங்கீதம் திருமணத்திலேயாவது எதையாவது ஒரு பிரசங்கத்தை சொல்லி கேட்டு வந்திருப்பேன். உலகத்தானுக்கு உனக்கும் ஒரு வித்தியாசம். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் பெற்றிருக்கிற நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை செய்திருப்ப. என்ன செய்திருப்பார் ஆண்டவர்? அநேகத்துல அதிகாரியா மாத்தி இருக்கணும். ஆனா நான் 35 வருஷம் கிறிஸ்தவன், 10 வருஷம் கிறிஸ்தவன், 15 வருஷம் கிறிஸ்தவன், ஆனா நான் இன்னும் வளரல. ஏன் வளரல? உனக்குள்ள ஒரு ஓன் பியூட்டி இருந்ததுல. என்ன பியூட்டி? வேத வசனத்தை தெரிஞ்ச பியூட்டி.
உன் கையில ஒரு பைபிளை வச்சிருக்கிற அந்த பியூட்டி, நீ பொட்டு இல்லாம வந்திருக்கிற அது ஒரு பியூட்டி, உன்னை பார்த்தா கிறிஸ்தவன் என்று அடையாளம் தெரிகிறது அந்த பியூட்டி, நீ அங்கி போட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பியூட்டி. இப்படி நமக்குள்ள இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் பியூட்டி, ஆவிக்குரிய பியூட்டி. இந்த பியூட்டி தான் நம்மள கன்னியா பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். இதை வச்சுதான் எப்ப வெளிப்படுத்துகிற இந்த பியூட்டிக்கு ஏற்ற the powerful anointing உங்ககிட்ட இருந்திருந்தா இந்த சோபால 7-8 பேர் ஒடுக்கில் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு குடும்பமே அம்மா அப்பா பேரன் பேத்தி தாத்தா பாட்டி புது மருமக எல்லாம் இதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் கீழே இடம்ல அது ஒண்ணுதான் காலியா இருக்கு. இந்த சோபா பாஸ்டர் நாங்கள் இதுல உட்காந்துக்கலாமா என்ன கேட்டிருப்பாங்க. கூட்டம் ஜாஸ்தியில இருக்கு நான் உட்கார வச்சேன். நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பியூட்டி we have missed the mark. எதை செய்யணுமோ அது நீங்களும் சரி நானும் சரி the insufficiency ஒரு இயலாமை. ஏன் நமக்கு முன்பாக இருக்க இந்த ஆவிக்குரிய அந்த வல்லமை இருக்குங்களே நம்மள வளர முடியல. It is skill winning over the difficulty and it is difficult winning over the skill. உனக்கு முன்பாக இருக்கிற அந்த சர்வ நெகட்டிவ் வல்லமையை நம்மளால முறியடிக்க முடியல.